Taste the Daily. திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்காக சாலையோர தள்ளுவண்டி உணவக கடையை அகற்றக்கோரி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா கலையரங்கம் அருகே கடந்த 25ஆம் தேதி திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது சாலையோர தள்ளுவண்டி உணவக கடையை அகற்றக்கோரி திமுக நிர்வாகிகள் பாலமுரளி கிருஷ்ணா, சுந்தர் விஜய் மற்றும் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தரக்குறைவான வார்த்தைகளால் பேசிய திமுகவினர் இந்த இடத்தில் இனி கடை வைக்க விடமாட்டோம் என மிரட்டியதாக கடை உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். ஆளும் அதிகார மமதையில் அப்பாவி வியாபாரிகள் பொதுமக்களை மிரட்டுவதுதான் விடியா திமுக அரசு பேசும் திராவிட மாடலா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் சுரங்கப்பாதை வசதி கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலம்பட்டி கிராமத்தில் 4 வழிச்சாலை பணியால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் சாலையை கடக்க சுரங்கப்பாதை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராடிய மக்களை ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசு மக்கள் போராட்டங்களை ஏவல்துறையை வைத்து ஒடுக்க நினைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கைவிட மாட்டோம்.